இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சங்கரோட கடைசி 2 படங்களுக்கு விகடனில் எவ்வளோ மதிப்பெண் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களை தான் பார்க்க போகிறோம். அதுவும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடன் சங்கர் இணைந்து பணியாற்றிய 2.0 திரைப்படம் 2018 வெளியாச்சு. அந்த திரைப்படத்துக்கு விகடனில் எவ்வளோ மதிப்பெண்கள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதும், இந்தியன் 2 திரைப்படம் கமல்ஹாசன் நடித்து சமீபத்தில் வெளியான திரைப்படம், அந்த திரைப்படத்துக்கு விகடனில் எவ்வளோ மதிப்பெண்கள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 திரைப்படத்துக்கு விமர்சன ரீதியாக பயங்கர அடி வாங்கிச்சு. விமர்சன ரீதியாக அப்படின்னு மட்டும் இல்லாமல் வசூல் ரீதியாகவும் பெருசாக சோபிக்க முடியல. இந்த படத்தோட பட்ஜெட் அதிகம் அப்படிங்கிறதுனால பெரிய அளவில் வசூல் பண்ணும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் படம் ரொம்ப அடி வாங்கிருச்சு. விகடனில் இந்தியன் 2 திரைப்படத்துக்கு 39 மதிப்பெண்கள் 100க்கு கொடுத்துருந்தாங்க. அதே சமயம் சங்கரோட இதற்கு முந்தைய படமான 2.0 படத்துக்கு 47 மதிப்பெண்கள் விகடனில் கொடுத்துருந்தாங்க. விகடனில் 40க்கு மேலே மதிப்பெண் வாங்குறதே மிகப்பெரிய விஷயம். 47 கொடுக்குறாங்கன்னா அந்த படம் சூப்பராக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ 2.0 திரைப்படம் வசூல்லையும் ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ணியிருந்தது. 800 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருந்தது. இதுவரையும் தமிழ் சினிமாவோட உச்சபட்ச வசூல் அப்படின்னா அது 2.0 படம் தான். ஸோ அந்த படம் தான் அதிகமாக வசூல் பண்ணியிருந்தது. இப்போது இந்த இந்தியன் 2 திரைப்படம் இந்த அளவுக்கு சொதப்பி இருக்கிறது கமல்ஹாசன் அவர்களுடைய மார்க்கெட் நிலையை காட்டுதா, அல்லது சங்கரோட சரக்கு குறைஞ்சிருச்சா அப்படிங்கிறது தான் இப்போ சோசியல் மீடியாக்களில் நிறைய விவாத பொருளாக மாறிட்டுருக்கு. ஸோ அது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.